ஆண்கள் மட்டுமே ஆடிட்டு இருந்த இந்த கவிதை அரங்க ஒரு பெண் ஆள வராங்க. சிந்தாமணி கவிதை பாடுகிறார். அனைவருக்கும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தித்திக்கும் தீபாவளி, தீபங்களின் தீப ஒளி, இருள் நீக்கி ஒளி தந்து அகங்காரம், கோபம், பொறாமை எனும் தீய குணங்களை எரித்து ஒளிச்சுடராய் அணிவகுத்து இன்பத்தை அள்ளித்தரும் தித்திக்கும் தீபாவளி. மாவிலை தோரணமும் வண்ணமிகு கோலங்களும் புதியதொரு விடியலிலே எண்ணெய் குளியலிட்டு புத்தாடை தனில் மஞ்சளிட்டு பெரியோரின் ஆசி பெற்று புத்தாடை தனை கட்டி வாழ்த்துக்கள் பரிமாறி கோயிலுக்கு சென்றிடுவார், கடவுளை வணங்கிடுவார். பல வகை பலகாரம், இனிக்கும் பண்டங்கள் ஏராளம், அத்தனையும் தித்திக்கும் சுவை என்றும் நிறைந்திருக்கும். சொந்தங்கள் ஒன்றாய் கூடி பரிசுகள் பரிமாறி இன்பமாய் கழித்திடுவார் பொன்னான நன்னாளே. மாலையில் வான வேடிக்கை, மழலை பட்டாளங்கள் குதித்து கொண்டாடும் பட்டாசு வெடிவேட்டை, அத்தனையும் நிறைந்திருக்கும் இன்பமிகு திருநாளாம் தித்திக்கும் தீபாவளி, எங்களின் வீட்டில் தீப ஒளி. தீபாவளி தோன்றிற்ற காரணமும் பல உண்டு. ராமனது வனவாசம் முற்றிற்ற திருநாள் இந்த நன்னாள். கிருஷ்ணபிரான் நரகாசுரனை அழித்த நன்னாள். நரகாசுரனின் வேண்டுகோளுக்கு இணங்கி கிருஷ்ணர் தோற்றுவித்த திருநாளாம் தீபாவளி. ராமாயண இதிகாசத்தில் ராவணனை அழித்து ராமரும் சீதையும் அயோத்தி திரும்பிய திருநாளாம் தித்திக்கும் தீபாவளி. ஸ்கந்த புராணத்தில் சக்தியின் கேதார கௌரி விரதம் முடிவுற்று சிவனும் சக்தியும் அர்த்த நாரீஸ்வரரான பொன்னான நாள் தீபாவளி திருநாள். எத்தனை காரணங்கள் இருந்தாலும் நம்மிடையே ஒற்றுமையும் சந்தோஷமும் அள்ளி தந்த தீப ஒளி. இந்த பொன்னான நன்னாளில் பசுமையான வியன்னாவில் தமிழ் சங்கம் குடும்பத்தின் அங்கமாக இக்கவிதையை வடித்து தீபங்களை ஏற்றி கடவுளை வேண்டுகிறேன். மத்தாப்பும் சிரிப்பொழியும் தித்திக்கும் புன்னகையும் தெகிட்டாத ஆனந்தமும் என்றும் நிலைத்திருக்கட்டும் நம் வீட்டின் தீப ஒளி, இன்பமான தீபாவளி. நன்றி. அருமையான கவிதை. தீபாவளி பற்றின அந்த உள்கருத்தை வந்து சாதாரண நடைமுறையில் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல சொன்னீங்க தமிழ்னா உங்களுக்கு ரொம்ப விருப்பம், நிறைய படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குமுதம், கல்கண்டு, ஆனந்தம் இதை தவிர்த்து வேற என்ன புக்கு படிச்சிருக்கீங்க? வைரமுத்து கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கள்ளிக்காட்டு இதிகாசம், அப்புறம் நிறைய கதைகள், நாவல்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள்லாம் படிச்சிருக்கேன். கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவிதை படிக்கிறது வழக்கம். வைரமுத்து தான் நிறைய படிச்சிருக்கேன். Thank you.